மென்டல் ஹெல்த்னு வந்துட்டாலே எல்லாரும் நம்மளோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ஒரு தனி நபரினுடைய டெம்பரமெண்ட், எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, இதை சார்ந்ததாகவே நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம். பட் ஒரு தனி நபரினுடைய மென்டல் ஹெல்த்துங்கிறது அவர் சார்ந்தது மட்டும் கிடையாது, அவரை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸும் சார்ந்தது. அவருடைய ஃபேமிலி, அவருடைய சொசைட்டி, அவர் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், என்விரான்மெண்ட், இது எல்லாத்தினுடைய பங்களிப்பும் ஒருத்தருடைய மன ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியம். அப்படி சொசைட்டியில் ஒரு ஹேப்பனிங் நடக்குது அல்லது ஒரு இஷ்யூ இல்லை ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை இம்பேக்ட் பண்ணும், அஃபெக்ட் கூட பண்ணும். எஸ்பெஷலி விலைவாசி ஏறும்போது அது நம்மளை பெரிதளவும் பாதிக்கும். அண்ட் இதை தான் நம்ம ஃபோமோஃப்ளேஷன்னு சொல்கிறோம். லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஒரு பர்டிகுலர் திங்கோட விலை ஏறும்போது இனி இந்த பொருளை நம்மளால் வாங்கவே முடியாதோ அப்படிங்கிற ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இந்த நிலைப்பாடு தான் ஃபோமோஃப்ளேஷனுக்குரிய காஸ். when people panic that something might run out, கோல்டு, ஃபியூயல், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், இதெல்லாம் விலை கூட போகுது, இனி ஸ்கேர்சிட்டி அதிகமாக இருக்கும், சாமானியனால் வாங்க முடியாது, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகும்போது தே ரஷ் டு பை. இந்த சடன் டிமாண்ட் அந்த ப்ரைஸஸை ஈவன் ஹையராக புஷ் பண்ணிவிடும். அண்ட் மோஸ்ட் ஆஃபன் அந்த ஷார்ட்டேஜ் உண்மையிலே இருக்கோ இல்லையோ நம்மளோட பயம், நம்மளுடைய அவசரம் அணுகுமுறையினால் அந்த பொருளினுடைய ஸ்கேர்சிட்டி அதிகமாகலாம், விலை இன்னும் கூடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டோட ப்ரைஸஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சாமானியனால் தங்கம் வாங்குறதை பற்றி நினச்சி கூட இனியெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரஷ் அப் பண்ணுவீங்க. இதனால் என்னாகும்? டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வாங்குறதுனால இன்க்ரீஸ் ஆகும். பட் தட் இஸ் நாட் பியோர் எக்கனாமிக்ஸ், that's emotion. ஸ்ரீலங்கா ஃபியூவல் கிரைசிஸும் அப்படி தான். த பேனிக் மேட் த ஷார்ட்டேஜ் அண்ட் த ப்ரைஸ் ரைஸ் அண்ட் அந்த கண்டிஷன் அது இன்னும் பர்ட்ஸ் தான் பண்ணுச்சு. இந்த மாதிரிலாம் டிமாண்ட் க்ரியேட் ஆகும்போது நமக்கு இந்த நாலேஜ் எல்லாம் இருக்குது, இப்போதைக்கு இது தேவை கிடையாது, இதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸே நம்மளை ப்ரெஷர் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இதை விட இம்பார்ட்டண்ட்டாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குங்கிற பட்சத்தில் ஹவு டு டீல் ஃபோமோஃப்ளேஷன் பார்ப்போமா? ஒரு சைக்கலாஜிக்கல் ஆங்கிளில் ஃபோமோஃப்ளேஷன் எப்படி டீல் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் யுவர் ட்ரிகர்ஸ். எதனால் இந்த பொருளை நீங்கள் வாங்குறீங்க, என்னனாலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? யாராவது சொல்லி ப்ரெஷர் பண்ணதுனாலையா, இல்லை உங்களுக்கே பயமா, இல்லை விலைவாசியை நினச்சி ஒரு பதட்டமா, எதனால் இதை நீங்கள் வாங்குறீங்க? இந்த விஷயங்கள் எல்லாம் க்ளவுட் ஆகி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் உங்களை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தள்ளும். அதனால் இன்ஸ்டண்ட்டாக எதை பற்றியும் யோசிக்காமல் இதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நிலை வரலாம். ஸோ ரெக்கக்னைஸ் யுவர் ட்ரிகர்ஸ். ரெண்டாவதாக பிளானிங். உங்கள் தேவைக்கு, அத்தியாவசியத்துக்கு, முன்னெச்சரிக்கைக்காக சில பொருட்களை வாங்கி, சில எசென்ஷியல்ஸ் வாங்கி நீங்கள் ஸ்டாக் பண்ணலாம். அதுவே ஸ்கேர்சிட்டி அதிகமாகிடும், டிமாண்ட் அதிகமாகிடுங்கிற பயத்தில் அளவுக்கு மிகுதியாக நீங்கள் வாங்கி ஸ்டாக் பண்ணுறீங்களாங்கிறதுல உங்கள் உறுதிப்பாடை தெளிவுபடுத்திக்கோங்க. பேண்டமிக் மாதிரி அவசர காலங்களில் இந்த அட்வைஸ் செல்லுமா தெரியாது. ஆனால் இதர நேரங்களில் ஜஸ்ட் பிகாஸ் ப்ரைஸ் ரேஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஸ்டே பேலன்ஸ்ட். நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஸ்கேர்சிட்டி, டிமாண்ட் அதிகமாகுது, ப்ரைஸ் அதிகமாகுது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்னும் புரியாத பயத்தை கொடுத்துருக்கும், ஒரு பதட்டம் கொடுத்துருக்கும். ஸோ உங்கள் இமோஷன்ஸ் ட்ராப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும்போது லாஜிக் மெதுவாக ரைஸ் ஆகும். நாலாவதாக கம்பேர் பிஃபோர் யூ பை. நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அது ஒரு 2-3 ஸ்டோரில் கம்பேர் பண்ணி அதனுடைய ப்ரைஸை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம அதிக விலை கொடுத்து பதட்டத்தில் ஏமாந்துட்டு வர நிலை இருக்காது. ஸோ ட்ரெயின் யுவர் மைண்ட் டு பாஸ். உண்மை அல்லாத விஷயத்துக்கு கூட உணர்ச்சி வேகத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணுறது இயல்பு தான். அதனால் ஃபேக்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது சிறப்பு. Calmness is the best protection against formoflation. Take care.